அவளை பார்த்து, இஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவர் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்வேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபூனி என்றார். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். சரி, கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க, இன்னைக்குள்ள தேவனுடைய வார்த்தையானது உன்னை அறிந்திருக்கிற தேவன். ஆமென். பாருங்க, இன்னைக்கு நம்மள எல்லாரையுமே, இங்க வந்திருக்கிற எல்லாரையுமே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை யார் அறிந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நீங்க தைரியமா சொல்லுங்க, என்னை அறிந்திருக்கிறவர் தேவன், கர்த்தர், மாறாதவர், இயேசு கிறிஸ்து. என்ன அவர் தான் அறிந்து வைத்திருக்கிறார். என்னை எல்லா இடங்களிலும், என் வாழ்க்கையில எல்லா மூலையிலும், என் வாழ்க்கையில் இருக்க எல்லா நிலைகளிலும் யார் அறிந்திருக்கிறாங்களோ இல்லையோ, நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் பேசுகிறத நீங்க விளங்கி கொள்ளணும். உங்களை அறிந்திருக்கிறவர் கர்த்தர். ஆமென். உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாரையும் அழைத்திருக்கிறவர் ஆண்டவர். அவர் சும்மா விட மாட்டார் உங்களை. அல்லேலூயா. உங்க கூட இருக்கிறாரு, உங்களை வழி நடத்துகிறாரு, உங்களுக்கு ஆலோசனை சொல்றாரு, உங்களை தப்புவிக்க செய்யறாரு, ஆபத்து நேரத்துல உங்களுக்கு துணையா இருக்கிறாரு, கண்ணீர் சிந்துகிற நேரத்துல உங்க கண்ணீரெல்லாம் துடைக்கிறாரு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா சூழ்நிலை மத்தியிலும் உங்கள் தேவன் உங்களுக்கு முன்பாக வந்து எல்லா தீமை மத்தியிலும் உங்களை பாதுகாக்கிறார். அந்த தேவன் உங்களை அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க பாருங்க, சில சூழ்நிலையில நீங்க கடந்து போகும்போது, சில நிலைகள்ல நீங்க நின்று கொண்டு இருக்கும்போது, ஐயா, நீங்க உங்களுக்குள்ள ஒரு யோசனை வரும், உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும், ஏன் என்ன புரியாம பேசுறாங்க, என்ன புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்க, என்னுடைய நிலைய அவங்க ஏன் அறியாம இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு நீங்க யோசிக்கிற, நம்ம பேசின காலம் இருந்தது. அல்லேலூயா. நீங்களே யோசிச்சு பாருங்க, யார் யார்கிட்ட சொல்லியிருப்போம்? அப்பாட்ட சொல்லியிருப்போம், அம்மாட்ட சொல்லியிருப்போம், திருமணம் பண்ணிட்ட பிறகு கணவன் மனைவிட்ட சொல்லியிருப்போம், பிள்ளை பெற்ற பிறகு பிள்ளைகள்கிட்ட சொல்லியிருப்போம், வேலைக்கு போன இடத்துல வேலை இடத்துல சொல்லியிருப்போம். இப்படியாக நம்மளுடைய நிலைகளை ஏன் அவங்க புரிந்து கொள்ளல? எனக்காக வழக்காட, எனக்காக பேச ஒருவரும் வரலையே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்மளுக்குள்ள இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், உன்னை அறிந்திருக்கிறவர் தேவன். அதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களை எல்லா விதத்திலும், ஒரு மேன்மையிலும் ஒரு உயர்விலும் தேவன் உங்களை அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். உங்களை உயர்த்துகிறது, உங்களுடைய உயர்வு, உங்களுடைய நன்மை, உங்களுடைய சுகம், உங்களுடைய வாழ்வு எல்லாம் தேவனுடைய கருத்தில் இருக்கு. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் இத பாஸ்டர் உங்களுக்கு சொல்றது தெரியுங்களா? இன்னைக்கு அதே போல எல்லா நன்மைகளும் எல்லா உயர்வுகளும் சாத்தானுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். சாத்தானும் உயர்த்துறான், சாத்தானும் ஆலோசனை சொல்றான், சாத்தானும் பணக்காரன் ஆக்குறான், சாத்தானும் சுகத்தை தருகிறான், சாத்தானும் நிம்மதியை தருகிறான், சாத்தானும் நம்ம வாழ்க்கையில எல்லாம் சரியா போய்கிட்டு இருக்குன்னு செய்வான். ஆனா தேவனை போல சாத்தா மாற முடியாது. என்ன அது? ஆமென். அல்லேலூயா. அதெல்லாம் டெம்பரவரி தான். அவன் நரகத்துக்கு போகிறது நிச்சயம், நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போகிறது நிச்சயம். அல்லேலூயா. நம்மளை தேவன் எல்லா விதத்திலும் அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு ஒரு உயர்வு நம்மளுக்கு வருகிறது, தடையாகிறது. இந்த காரியம் எனக்கு தடையா போயிடுச்சு, இது நல்ல ஒரு பதவியாச்ச, நல்ல ஒரு சம்பந்தமாச்ச, நல்ல ஒரு படிப்பாச்ச, நல்ல ஒரு பந்தமாச்ச, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆச்ச, ஏன் என்னை விட்டு போயிடுச்சுன்னு நீ கேள்வி கேட்காதீங்க.
நீங்க ஆராயாதீங்க. நீங்க அதை குறித்து குழம்பாதீங்க, மம்மா பண்ணாதீங்க. உங்களை தேவன் அறிந்து வைத்திருக்கிறான்னா தேவனால் உண்டாகிறது எல்லாம் உங்களுக்கு நன்மைக்காகவே. அல்லேலூயா. அங்க ஒரு சகோதரி அவ ஒரு மம்மா பண்றாங்க. என்ன மம்மா பண்றாங்க பாப்போம். ஜான் 20 14 வசனத்தை மட்டும் வாசிங்க பாப்போம். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். இந்த சகோதரி இயேசு கல்லறையில வைத்து இயேசு காண போயிட்டாரு. இங்கதான் நாங்க பார்த்தா இயேசு அந்த கல்லறையில அடக்கம் செய்தாங்க. ஆமென். அல்லேலூயா. இங்கதான் இயேசுவை எப்பயும் பார்க்கலாம். இந்த 4 நாள்ல இயேசு இங்கதான் அடக்கம் செஞ்சதா நாங்க பார்த்தோம். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியணும், நம்ம சபையை விட்டு போன ஒரு சகோதரி போன வாரம் எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு, பாஸ்டர் சபையில இருக்கீங்க? ஆமா சிஸ்டர், சபையில தான் இருக்கேன். நான் இப்போ வரலாமா பாஸ்டர்? வாங்க சிஸ்டர். வந்தாங்க, பேசணும், கிளம்பிட்டாங்க. ஐயா உங்களுக்கு தெரியணும், உங்க தேவன் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மரியாளோ இயேசுவை அடக்கம் பண்ண இடத்துல வந்துட்டு இயேசுவை தேடுகிறார். இன்னைக்கு நம்ம கூட தான் இயேசு இருக்கிறாரு. ஆனா இயேசுவை தேடிக்கிட்டு நம்ம எங்கேயோ எதையோ பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம். மரத்தை பார்த்து பேசுறோம், சூரியனை பார்த்து பேசுறோம். இவனுக்குள்ள நான் உங்களை பார்க்கணும், இவனை மறைச்சு ஆண்டவரை நீங்க வெளிப்படுத்துங்க. ஐயா அப்படிலாம் தேவன் செய்யணும்னு அவசியம் இல்ல. தேவன் உன் கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. சிலவங்க ஆண்டவர்கிட்ட வந்து டிபேட் பண்ணுவாங்க. ஆண்டவரே நீங்களானால் தீமோத்தேய பெண் குரல்ல பேச வைங்க ஆண்டவரே. நான் பார்க்கிறேன். அவருடைய ப்ரூஃப் என்ன? இது அடையாளம். அவர் உங்க கூட இருந்தாருன்னா, தேவன் உங்க கூட இருக்கிறார்னா எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே செய்து முடிப்பார். ஆனால் மரியாளோ தேவனை அறியணும். தேவன் வந்து அங்க வசனம் பாருங்க, 14வது வசனம். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். இயேசு ஒரு மனுஷன் ஒருத்தர் இருக்கிறாரு, பின்னாடி ஒருத்தர் நிக்கிறார். கண்டா, பார்த்தா, ஓகே, பின்னாடி ஒருத்தர் நிக்கிறாரு. ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இயேசு கூட இருக்கிறாரு, ஆனாலும் அவரை அறியாதபடி இயேசு நம்ம கூட இருக்கிறாரு, நம்மளோடு பேசுகிறாரு, நம் சிந்தையை பலப்படுத்துகிறாரு, நம் எல்லா போராட்டங்களும் இயேசு கிறிஸ்து மாத்துகிறார் என்பதை நாம் அறிய முடியல. ஐயா நான் திரும்பியும் சொல்றேன், தேவன் உங்க கூட தான் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நம்ம பட்சத்தில் இருக்கும்போது வசனம் சொல்லுகிறது, நம்மளுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார், மரித்து 3ஆம் நாள் உயிர் தந்த தேவன் நம்ம கூட இருக்கிறார். அவர் இருக்கும்போது பயம் எதுக்கு? கவலை எதுக்கு? சோர்வு எதுக்கு? தடுமாற்றம் எதற்கு? பயம் எதற்கு? உங்களுக்கு தெரியுங்களா? பயப்படுகிறவன் எத்தனை பேர் ஃபியர், ரொம்ப பயப்படுகிற ஆவி, பயப்படுகிற கேரக்டர், எல்லாத்துக்கும் பயம். காடி ஓட்டுறதுனா பயம், போன் எடுத்து பேசுறதுனா பயம், அதுக்குள்ள ஒரு எலி பூந்தா பயம், எலி ஓடியாந்தாலும் பயம். எத்தனை பேர் ரொம்ப பயப்படுறீங்க? அன்னைக்கு நேத்து பார்த்தேன் பாருங்க, பெரிய ஒரு ஜாயின், இந்த தாவீது கொண்டான யாரு இது, அந்த ஃபைனல்ஸ் ரூம்ல இருந்து ஒரு கோலியாத்து ஓடியாந்து டெப்பு விட்டு இதெல்லாம் வந்துருது. எதுக்கு ஓடியாந்து பார்த்தா சின்னோண்டு பாசி. இங்க சில டெஸ்ட் எல்லாம் வச்சிருக்கேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேல் ஒரு பாச அந்த மூலையில ஆரம்பிச்சுச்சுன்னா, சிஸ்டர் சொன்னாங்க, என் மானத்தை வாங்காதீங்க, தெரிஞ்சிடும் இங்க எத்தனை சிங்கம் எத்தனை புலி இருக்கு, எல்லாம் ஓடிக்கிற போயிடும். நான் மட்டும்தான் உட்காந்து பிரியமானவர்களே பாசை பிரசர் பண்றேன். எல்லாம் பயந்தா போறீங்க. பயப்படுறவங்க, உனக்குள்ள பயம் ஆவி, கத்துற தவிர வேற எதுக்கா பயப்படுறேன்னா?
இன்னும் சில பெருமையா பேசுறா, சிலதற்கு போனா நீயாவது போனா பால் குடிச்சிட்டு போ. சிலவங்களுக்கு திடீர்னு போய் ஏதோ இடிச்சுக்கிட்டாங்க, தீயா என்ன தடுக்குது, ஏதோ கெட்டது நடக்குது, உன் கண்ணுல பவர் குறைஞ்சிருச்சு, அதை போய் இடிச்சு கொடுத்து உனக்கு கெட்டது நடக்காது, உன் கண்ணு தான் சரியில்லை, கண்ணை ஒழுங்கா சுத்தம் பண்ணு. உன் கண்ணு சரியில்லை, நீ போய் அது தடுக்குதான். ஆமா, பெரிய மனுஷன் உன்னை தடுக்குது. ஏன் நல்லா கவனமா கேளுங்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்னா அவர் உன்னை எல்லா விதத்திலையும் உன்னை வழி நடத்தி கொண்டு போவார். உன் பாதம் கல்லிடாதபடிக்கு அவர்கள் தன் கைகளினால் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள். தேவன் நம்மளோடு இருக்கிறார். யா அல்லேலூயா. பாருங்க, நேபுகாத்நேச்சாரு தானியேலுக்கு ஆர்டர் பண்றாரு. என்னது? என்னுடைய பொற்சலைய நீங்க என்ன பண்ணுமா? அதுக்கு தானியேல் என்ன சொன்னாரு? எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, அப்புறம் வந்து நான் கொடுத்துறேன், நான் ஒரு சலாம் பண்ணிட்டு போயிடுறேன்னு சொன்னாரா? என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? ஆளை விட்டுருங்க வாச. அவர் என்ன சொன்னாரு? என் தேவனத்தில் யாருன்னு சந்தேகமா இருக்கா? அதேதான், அது வேற. ஆனா ஒரு ராஜா, ஒரே ராஜா, நேபுகாத்நேச்சார். பாருங்க, ஏன் அந்த ஸ்டோரியை நான் சொல்றேன்னா, இன்னைக்கு பாஸ்டர்மார்களுக்கு ஒரு மீட்டிங் நியோ ஹோட்டல்ல. நம்ம பிரதமர் எல்லா பாஸ்டர்ஸையும், ஜேபியில் இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸ், இங்கிலீஷ், பிஎம், சைனீஸ், தமிழ் எல்லா பாஸ்டர்ஸையும் இன்னைக்கு பார்க்க பிரதமர் வந்திருக்கிறாரு. எல்லாருக்கும் அழைப்பு. இந்தியன் கமிட்டியில நான் ஒரு கமிட்டி, ரஷ்யன், எங்களுக்கும் அழைப்பு கொடுத்தாங்க. நான் பிரதமர் கூட போயிட்டு ஒரு படமாச்சு பிடிச்சு வாரம் ஃபுல்லா போட்டு உங்களோட லைக்லாம் வாங்கணும்னு எனக்கு ஆசை தான். அவன் ஆனா நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு இந்த வார்த்தை சொல்லுது, என்னை மகிமைப்படுத்துகிற இடத்துல, என்னை துதிக்கிற இடத்துல நீ நில்லு, அப்பொழுது உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆமென். இன்னைக்கு 4 மணிக்கு மீட்டிங். நானு ஆராதனைக்கு போறதா இல்ல அவரு நியூ ஹோட்டல்ல பாக்குறதா? இங்க இருந்தா நிறைய பாஸ்டர் என்ன கூட்டாங்க, ஐயா நீ வரலையா? ஐயா பாஸ்டர் வாங்க சார், பிரதமர் வர்றாரு, நம்மளாம் மீட் பண்ண வர்றாரு. நான் சொன்னேன், இல்லை எனக்கு ஆராதனை இருக்கு, எனக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கு. ஒரு பாஸ்டர் அட்வைஸ் பண்ணாரு, ஏன் சபையில இன்னைக்கு திருவிருந்து தான், ஆனா நாளைக்கு நான் மாத்தி வச்சுட்டேன். கர்த்தருடைய மகிமைய நாளைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் இல்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மை செய்ய விரும்பினால் அது இன்றைக்கே கர்த்தர் செய்து முடிப்பார். பாருங்க, நான் சிம்பிளா சொல்றேன், கன்னிமிக்கும் நேரம், அந்த 5 கன்னிகள் 10 கன்னிகள் ஆண்டவர் காத்திருந்தாங்க. கண்ணை மிக்கிற நேரத்துல தேவன் வந்து அந்த 5 கன்னிகளை கூட்டி போயிட்டார். என் மனைவி ஒரு மாதிரி பாக்குறாங்க, பாஸ்டர் என்னதான் சொல்ல வர்றாங்க? தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, எல்லா காரியத்தை கண்ணை மிக்கிற நேரத்துல கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். தேவனுடைய கண்களுக்கு விலகிடாதீங்க, தேவனுடைய சித்தத்தை விட்டு விடாதீங்க, தேவனுடைய வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு காத்துருங்க. தேவன் உங்களை எல்லா விதத்திலும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் சொன்னா, இங்க ஒரு மனுஷனை எட்டி பின்னாடி இருக்கிறது இயேசு என்று அவர் மனுஷனை பார்த்துட்ட பிறகு இயேசு நிற்கிறதை கண்டார். இயேசு நிற்கிறதை கண்டு ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாதிருக்கிறார். இயேசு நாம் அறியணும்யா. ஹல்லேலூயா. நம் சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், இந்த சூழ்நிலையை மாற்ற போகிறவர் இயேசு என்கிறத நீங்க அறியணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒருத்தருக்கு மெசேஜ் பண்றீங்க, வாட்ஸ்அப் பண்றீங்கன்னா அந்த நபரை தேடிட்டு அந்த நபரை பேஸ் பண்ணிட்டு பிறகுதான் நீங்க அந்த நபருக்கு தேவையான மெசேஜ் அனுப்புறீங்க. ஆமா தானே? இல்ல எல்லாத்துக்கும் என்ன மெசேஜ், குரூப் மெசேஜ்னு எல்லாத்துக்கும் அனுப்பிடுவீங்களா? இப்போ என் மனைவிக்கு ஐ மிஸ் யூன்னு அனுப்புறதுக்கு நான் அனுப்புறேன். என் மனைவிக்கு தேடி
ஐ மிஸ் யூ அனுப்புறத வந்து குரூப்ல அனுப்பிவிட்டேன்னா எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? பாலுக்கு அனுப்பிட்டேன், ஐ மிஸ் யூனா பாலுக்கு எப்படி இருக்கும்? பாஸ் இருக்கு என் மேல ரொம்ப அன்பு, பால் அடிச்சு பாஸ் நான் இப்பதான் மிஸ் பண்ற மாதிரி வந்துச்சு, அதுக்குள்ள நீங்க அனுப்பிட்டீங்க பாஸ். பால் பிரச்சனை இல்லை, மாமியாருக்கு இப்ப மாமியாருக்கு போச்சு மிஸ் குரூப் மெசேஜ் ஐ மிஸ் யூனா அவங்க என்ன நினைப்பாங்க? இந்த ஆளுக்கு என்ன ஆச்சு, காலையில தான் காப்பி கழுவி கொடுத்தேன், திருப்பி காப்பி கேட்கிறாரோ, மிஸ் யூ நான். புரியுதுங்களா ஐயா? உங்க ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய வார்த்தைகளை விசுவாசங்களை தேவன் மேலதான் வைக்கணும், நாட் a group. நீ எல்லாரும் மேல வைக்கிற விசுவாசத்தை தேவன் மேல வைக்க கூடாது. அவரை நீங்கள் அறிந்திருந்து, அவரை நீங்க தொழுது கொண்டு, அவரை நீங்க ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் போது அவர் உங்களை எல்லா விதத்திலையும், ஐயா நம்ம தேவனை அறிந்து கொள்ளணையா. நீ நிறைய பேர் சொல்றாங்க, நானும் கேள்விப்படுறேன், நீ பாவத்தில் இருக்கிறன்னு நினைக்காத, நீ நரகத்தில் இருக்கிறன்னு நினைக்காத, நீ இருள இருக்கிறன்னு நினைக்காத, தேவன் உன் கூட இருக்கிறார். ஐயா தேவன் உன் கூட இருந்தார்னா அந்த இருள இருந்து உன்னை வெளிச்சத்துக்கு தேவன் கொண்டு வருவார். அதுக்குதான் தேவன் இயேசு கிறிஸ்து. நீ நரகத்திலே வாழ, பாவத்திலே இருக்க, நரக காரியத்திலே செய்யறது தேவன் ஒரு நாள் விரும்ப மாட்டாரு. இயேசு உன்னோட இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நீ பழைய மனுஷன் அல்ல, புதிய மனுஷனா மாறுபடிதான் இயேசு உன்னை அழைத்திருக்கிறார். நீ நானும் மரியாதை போல அறியாதபடி, இயேசுவை புரியாதபடி ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி ஆண்டவர் நம்மளை அழைக்கல. இயேசுவை நீ எல்லா விதத்திலையும், இயேசுவை எப்படி அறிந்து கொள்ளணும்? நான் யாரை குற்றப்படுத்தல, என் வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்றேன். நானே என்னுடைய குடும்பம்லாம் வந்து டைப்பிங் நினைக்கிறேன், டைப்பிங்கா பிணைங்க தெரியல, அது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு கோயில். அந்த இடத்துக்கு இது ரொம்ப பிரபலமான இடம் அப்படின்னு சொன்னானே, இங்க இருந்து அந்த கோயிலுக்கு நான் போல, நீங்க பாக்குறத பார்த்தா பத்து ஃப்ரைக்கு நீங்க யாரும் போயிடாதீங்க, பத்து ஃப்ரை தெரியும் நினைக்கிறேன். டைப்பிங்கா ஜப்பானா பின்ன போறீங்களா மரேக்கா? ரொம்ப ஆர்வமா சொல்றீங்க, சேல்ஸ்மேன் மாதிரி சொல்றாங்க, முட்டாய் விசிட்டிங் கார்டெல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் போயிட்டோம். அதான் அந்த அந்த ஆக்சுவலியா தேவன் எனக்கு சொன்னாரு, உனக்கு இது தேவையில்லாத வேலை, வந்தியா சுத்தி பார்த்து எப்படி கிளம்பிப்போம். ஐயா நான் கண்டதை சொல்றேன், எனக்குள்ள இருந்து அந்த விசுவாசத்தை பார்க்கிறேன். அந்த எல்லையில நான் யாரையும் குற்றப்படுத்தல, நான் யாரையுமே நல்லவங்க கெட்டவங்க சொல்ல. கிறிஸ்துவை நீ அறிந்திருந்தா உன் வழிகளை கிறிஸ்து எப்படி போக வேண்டும்னு தேவன் கற்றுக் கொடுப்பார். எல்லா இடத்துலயும் நீ போய் வாழ்ந்து சுகமா இருக்கணும்னு தேவன் அனுபவித்தரல. யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களோ, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்றீங்களோ, இந்த தேவன் என் வாழ்க்கையில மாத்த வல்லவரா இருக்காரு, என் வாழ்க்கையில சுகத்தை கொடுக்க வல்லவரா இருக்காரு, இந்த தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை என்று விசுவாசிக்கிற உங்க வாழ்க்கையில தேவன் நன்மையை செய்வார். நன்மையை செய்வார், தீமையை தேவன் செய்ய மாட்டார். உங்க வழிகள் என்னதென்று ஆண்டவர் வெளிப்படுத்துவார், குற்றப்படுத்த மாட்டார். இன்னைக்கு அநேக குடும்ப வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரு சமாதானம் இல்லை, ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, ஒரு பிரிவு, ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு. கணவர் கிளாஸ் விட்டு அடிச்சா மனைவி சீச்சட்டி எடுத்து அடிக்கிறாங்க. கணவர் 10 மணிக்கு வந்தா மனைவி 12 மணிக்கு வராங்க. கணவர் கேட்ட ஏன் லேட்டு, நீ லேட்டு, இன்னைக்கு அம்மா சமைக்கல, நேத்து சமைச்ச சாப்பிடல. வாக்குவாதம். கணவர் ஈட்டில குத்துனா மனைவி வந்து AK-47 துப்பாக்கி எடுத்து ஒரே சூடு நெத்தியை பார்த்து அழகா குறி பார்த்து அடிக்கிறாங்க. என் மனைவி இப்பலாம் ஷார்ப் ஷூட்டர், மிஸ்ஸே ஆகாது. கணவர் இப்பலாம் சரண்டர் சரிமானி சொல்லிட்டு சுடுமா, சூடு வாங்கி நெத்தி ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
பாதி காண முடியும். நம்ம குடும்பத்துல நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கிறார். தேவனை அறிந்து தேவனை உணர்ந்து தேவன் இந்த வீட்டில் இருக்கிறார் என்பதை நாம் அறியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஒரு குடுகுடுப்புக்காரர் வந்துட்டாரு. கட 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 கட. யார் வீட்ல இருக்கிறீங்க? இந்த வீட்டுக்கு காஞ்சனா வர போறாங்க. அப்படின்னா காஞ்சனா வர போறாங்களா? அவங்கள பார்த்து சொல்லுங்க, இந்த வீட்டுக்கு ஏற்கனவே ஒருத்தர் வந்துட்டாரு. கிடு 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 கிடு. அவர் பேர் இயேசு கிறிஸ்து. கிடு கிடு சொல்ல திரும்பி. என் வீட்டுக்கு வந்தாங்க ஒருத்தங்க. ரெண்டு வயசான ஆண்டி. ஆனா ட்ரெஸ்ஸிங்லாம் பார்த்தா ஒரு மாதிரியா இருக்குங்க. சிங்கப்பூர்ல இருந்து துரோன் பண்ணிருக்காங்க. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். கேட்டா ஐ அம் எகோ விட்னஸ். Thank you. I can talk to you. What you want to talk to me? You open gate. I talk. Never you talk. I can hear. என்னால கேட்க முடியாது. No, God is true. Yes, Jesus life. இயேசு உண்மையான தேவன் உண்மையானவர்னு சொன்னாரு. நான் உங்களுக்கு திரும்பி சொன்னேன், இயேசு தான் நம்ம வாழ்க்கைன்னு சொன்னேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல எல்லாம் கேட்டுட்டு தலையாட்டிக்கிட்டு இருக்கோம். தலையாட்டு பொம்மை மாரி. இயேசு உங்களோடு கூட இருக்கிறாரு. இயேசு உங்களை விடுதலை ஆக்க வல்லவரா இருக்கிறார். இயேசு உங்களோடு இருக்கிறதை நீங்க அறிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. உலகத்தை பார்க்கிறதை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற மேன்மையை பார்க்கிறதை காட்டிலும் இயேசுவை நோக்கி பாருங்க. உங்கள் கண்கள் இயேசு மேல இருக்கட்டும். இயேசு கூட இருக்கிற மரியாதை அறியுங்க. அவர் கூப்பிடுறாரு. அவர் சொல்றாங்க பாருங்க. இயேசு அவளை பார்த்து இஸ்தரியே ஏன் அழுகிறாய்? பாருங்க, நீங்க மேல உள்ள வசனத்தை பார்க்கும்போது இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு இருக்கிறதை கண்டார். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். பாருங்க, நீங்க அநேக பேர் வாழ்க்கையில தேவன் என் கூட பிரசன்னமா இருக்காரு, தேவன் என் கூட ஆசீர்வாதமா இருக்காரு, தேவன் எனக்கு பலனா இருக்காரு, தேவன் என் வாழ்க்கையை சரிப்படுத்துகிற நல்ல கர்த்தரா இருக்கிறாரு, தேவன் என் வாழ்க்கையில வைத்திருக்கிற எல்லா திட்டங்களும் நன்மையானது என்று அறியாதபடி ஐயா நான் சொல்றேன். நீங்க ஊழியக்காரர்கிட்ட ஆலோசனை கேட்பீங்க. இங்க இருந்து வெளிநாட்டுக்கெல்லாம் கால் பண்ணி கேட்பீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் உங்க மேல வைத்திருக்கிற திட்டங்கள் God already right no. தேவன் உங்களோட மேல இருக்கிற திட்டத்தை ஆண்டவர் எழுதிட்டார். அதை அழைக்க பொம்மாடம் போட்டு அழைக்கிறதுக்கு தேவன் யாருக்கும் ரைட்ஸ் கொடுக்கல. புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்களா? தேவன் உங்கள் மேல உங்களை குறித்து ஆண்டவர் திட்டங்களை எழுதிட்டார். அந்த திட்டத்தின்படி நீங்கள் வாழ்ந்து சுகமா இருக்கணும்னு ஆண்டவரோட விருப்பம். புரியுதுங்களா? அந்த திட்டத்தை டிஸ்ட்ராய் பண்ண, அந்த திட்டத்தை அழித்து வேற மாதிரி எழுதுறதுக்கு தேவன் யாருக்கும் ரைட்ஸ் கொடுக்கல. அந்த திட்டத்தை நீங்க அறிந்து கொள்ளணும்னா நீங்க வேற யாருக்கிட்டையாவது போய் கேட்கறதோட நீங்க மத்தவங்கள்ட்ட கேட்காதீங்க. நீங்க பீட்டர் நீ யாரு தீமோத்தேயுட்ட கேட்காத ஐயா. நீங்க சிஸ்டர்ட்ட போய் கேட்காதீங்க. நீ பாஸ்டர்ட்ட கேட்காத, உன் தேவன்ட்ட கேளு. என்ன ஆண்டவரே என் மேல வைத்திருக்கிற திட்டம், ஆண்டவரே என் மேல வைத்திருக்கிற நோக்கம் என்ன, தேவனே என்ன நடத்த போகிற சித்தம் என்ன, இனி நான் என்ன செய்யணும்னு நீங்க தேவன்ட்ட கேளுங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னும் அநேக கிறிஸ்தவர்கள், இன்னும் அநேக தேவ பிள்ளைகள்ட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? காசு எடுத்து தலையா பூவான்னு பாக்குறது. தலை விழுந்தா செய்யலாம், பூ விழுந்தா நாளைக்கு செய்யலாம். ஆப்ஷன். ஐயா, தேவ பிள்ளைகளுக்கு ஆரம்பமும் முடிவும் நம் தேவன் ஒருவரே. அல்லேலூயா. அவர் எல்லா விதத்திலும் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். உன் நடத்தையிலும் உன் போக்கிலும் உன்னுடைய எல்லா சூழ்நிலையும்
உங்களுடைய காரியங்களை ஆண்டவர் மேல வைங்க, தேவன்கிட்ட சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு இடுக்கன் மத்தியில நீ போனாலும், ஐயா என்ன பாருங்க பாஸ்டர், நான் ரொம்ப பிரச்சனையில இருக்கிறேன் பாஸ்டர், இந்த பிரச்சனை யாராலும் தீர்க்க முடியாது, அவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்வீர்களானா, அந்த மேல ஒரு சூழ்நிலையில நீங்க கடந்து போவீர்களானா, நான் சொல்றேன் அந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை ஆக்குற இயேசு உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சூழ்நிலை வரட்டும், மனுஷனால நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில நீங்க இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கைய யாராலும் சரிப்படுத்த முடியாது நீங்க நினைச்சாலும் சரி, ஆனா இயேசு மரித்தவனை மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த செய்ய முடியும்னு சொன்னா உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்கள் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மள பழைய காரியத்துல அல்ல, பழைய பெயர்கள் அல்ல, பழைய வாழ்க்கையில் அல்ல, ஆண்டவர் நம்மளை புதிய காரியங்களை, புதிய காரியத்தின் மத்தியில ஆண்டவர் நம்மளை கொண்டு போவார். உங்க விசுவாசம் ஆண்டவர் மேல இருக்கணும். அந்த சகோதரி பார்த்துட்டு இயேசுவை அறியாத படிக்கு, இயேசு இருக்கிறார் என்று உணராத படிக்கு நீங்க பார்க்கலாம் 15வது வசனத்துல இயேசு அவளை பார்த்து ஸ்திரியே ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய்? பாருங்க, அவரை பார்த்து கேட்கிறாரு. இயேசு மரிச்சிட்டாரு, கல்லறையில இருக்காரு. ஆனாலும் அவ வந்து அந்த கல்லறையை பார்த்து அந்த மனுஷன் சொல்லிட்டு அழுகுறா. இயேசு கேட்கிறார், எதுக்கு அழுகுற? ஐயா நான் ஒன்னு சொல்லிட்டா, உங்களை எல்லாரையுமே என்னையும் சேர்த்து சொல்றேன், ஒவ்வொரு நாளும் டே பை டே நான் சொல்றேன், நல்லா கவனமா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு அந்த ஞாபகம் உங்க வாழ்க்கைக்கு நன்மை உண்டாக்கும். நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் டே பை டே தேவன் உங்களை விசாரிப்பாரு. நீ ஏன் அழுகுற, நீ ஏன் குழம்புற, நீ ஏன் வேதனைப்படுற, நீ ஏன் கஷ்டப்படுகிற, நீ ஏன் அந்த துன்பத்தில் இருக்கிற, உன் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு சூழ்நிலையில் இருக்கிற, தேவன் உங்களை விசாரிப்பார். நம்ம தேவன் எல்லாருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் என்ன தெரியுங்களா? நம்ம தேவன் அங்க மட்டும்தான் உட்கார்ந்து இருப்பார். அவர் சிங்காசனத்துல நாக்காளியில, என்ன நாக்காளி, ஏதோ ஒரு நாக்காளி, டவுன்லோட் மேட்டர், அவர் நாக்காளி விட்டே வர மாட்டார். நம்ம எல்லாரும் தான் அவரை தேடி இல்லையா? அவர் சிங்காசனத்திலிருந்து இறங்கி வந்து உங்களை ஒவ்வொருத்தரையும் தேவன் விசாரிப்பார். ஏன் உன் சூழ்நிலை இப்படி இருக்கு? ஏன் நீ மாறலாமே? என் கிட்ட நீ வரலாமே? நீ பிரச்சனையில விட்டுட்டு என் சமூகத்துல காத்திருக்கலாமே? உன் சூழ்நிலைகளை மறந்து உன் பாரத்தை என்னோட மேல, வசனம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்க எல்லாரும் வாங்க, நான் உங்களுக்கு. அப்ப நீங்க ஆண்டவரை இறக்கி வைக்க, ஆண்டவரை தேட, ஆண்டவர் சமூகத்தில் நீங்க வந்தீங்கன்னா உங்க சூழ்நிலை எல்லாம் தேவன் மாற்றுவார். ஆனா தேவன் இருக்கிறத நீங்க அறியணும். உங்களுடைய பார்வை, உங்களுடைய சிந்தை என் தேவன் மேல இருக்கு. ஆண்டவர் எல்லா விதத்திலும் என்னை விசாரிப்பார். ஐயா நான் சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன், நம்ம வீட்டுல உள்ளவங்க கூட நம்மளை மிஸ் பண்ணலாம் விசாரிக்கிறது, நம்மள கேர் பண்றதுல. புரியுதுங்களா? எங்க போனா, என்ன பண்ண, என்ன சாப்பிட்ட, என்ன பசியா இருக்க, தண்ணி குடிச்சியா இல்லையா, எத்தனை வாட்டி குடிச்சது கூட அவங்க மிஸ் பண்ணிருக்கலாம். ஆனா தேவன் நம்மளை விசாரிக்கிறதுல ஒரு மிஸ் கூட பண்ண மாட்டாங்க. எவ்ரி டே, டே பை டே தேவன் நம்மளை விசாரிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில எந்த குறையும் வராதபடிக்கு உங்கள் தேவன் உங்களை விசாரிக்கிறார். நேத்து 9 ஆவிக்குரிய என்னது கனி, வரம். அதுல ஒரு வரம் டிசனிங் ஸ்பிரிட், அப்படின்னா ஆவியின் பகுத்தறிவு, ஆவி புரிந்து கொள்றது. இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களும், எல்லா எண்ணங்களும், எல்லா
சிந்தைகளும் எல்லா தீர்மானமும் எல்லா யோசனையும் நீ நினைக்கிறது, நீ பேசுகிறது, நீ யோசிக்கிறது, நீ எடுக்கிறது, உன் வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பாருங்க, யோபு நல்ல ஆசீர்வாதமா இருந்தான், நல்ல செல்வந்தனா இருந்தான். ஆனா சாத்தான்ட தேவன் கேக்குறாரு, என் யோபு மேல என்ன வைத்தாய்? உன் கண்ணை வைத்தாயா? கண்ணை வைத்தாயா? அவன் மேல போராம கொண்டாயா? அவன் மேல எரிச்சல் அடைந்தாயா? அவன் 3 வேளையும் உண்மை உத்தமா என்னை தொழுது கொள்வது நீ கண்ணு வைத்தாயா? தேவன் பிசாச பார்த்து கேட்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும், நம் இருதயத்தில் இருக்கிறது, சிந்தையில் இருக்கிறது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாம் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மறைவா எதுவுமே இல்லையா? தேவனுக்கு மறைவான காரியம் எதுவுமே இல்லை. தேவனுக்கு முன்பாக நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில வந்ததை காட்டிலும் போகும்போது தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். அசோரா, ஏன் அழுகிற? இயேசு கேட்கிறார், ஏன் அழுகிற? இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? யாரை தேடுகிறாய்? ஆமென். ஹalleluya. இயேசு ஷாலோம் கிரைஸ்ட் கிறிஸ்து சமாதானத்தின் திருச்சபையில இருக்கிறார். ஆமா தானே? இப்ப பால் டிக்கெட் எடுத்துட்டு நான் இஸ்ரேலுக்கு இயேசுவை பார்க்க போகணும்னு சொல்றாரு. எல்லாரும் கனெக்ஷன் பண்ணி இப்ப டிக்கெட் வாங்கி அனுப்பி விட்டுருமா? இல்ல கழுத வாங்கிட்டு ஏத்திங்கிறது பிள்ளைங்க வரைக்கும் அனுப்பி விட்டுருமா? சொல்லுங்க. இயேசு எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? அவர் கேட்கிறாரு, எங்க இருக்கிறாரு? உங்களுக்கு எங்க இருக்காரு இயேசு? இயேசு நம்ம கூட தானே இருக்காரு. நம்மளோட திருப்திக்கு நம்ம போலாம். இஸ்ரேலுக்கு போற தவிர எனக்கு ஆசை தான் இஸ்ரேல போயிட்டு ஒரு எல்லாரும் போயிட்டு தண்ணி போத்த வேண்டிய வராங்க. ஹோலி வாட்டர் எனக்கு கொடுத்தாங்க. ஹோலி வாட்டர் அங்க இருக்கு, இங்க இருக்காரு பெரிய ஹோலி, the spirit of God. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய சபையில நம்ம கூடாரத்தில் உலாவி வருகிறார். ஹalleluya ஹalleluya. அப்படி ஹோலி வாட்டர் ப்ரோமோட் பண்ணனும்னா ஒரு 10 கோச போத்த வாங்கி தண்ணி வச்சு எல்லாரும் மேல ஊத்தி விடணும். படி எடுத்து எல்லாம் நனைஞ்சு போகும். எடுத்துறது என்ன தண்ணி? உங்களுக்கு ஹோலி வாட்டர்னு சொல்லுவேன். நான் எடுத்துற தண்ணி இண்டா வாட்டர், SAJ. ஐயா, பரிசுத்த ஆவியானவர் நிரப்புறதுக்கும் நம்மளுடைய ஆவியில நம்மளோட உணர்வுல நிரப்புறதுக்கு வித்தியாசம் இருக்கு. தேவனுடைய ஆவி வந்துருச்சுன்னா உன்னை புதிய மனுஷனாய் மாத்துவார். ஆமென். ஹalleluya. நீ சிருஷ்டிக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட மனுஷனாய் மாறிடு. ஹalleluya ஹalleluya. ஒரு மனுஷனுடைய மாற்றம் உடையிலையோ தையிலையோ அல்ல. எதுல இருக்கணும்? சுபாவத்தில் இருக்கணும். ஹalleluya. உங்களோட சுபாவங்கள் கிறிஸ்துவுக்காக மாறணும். இயேசு சொல்றார், ஏன் அழுகிற? ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? யாரை தேடுகிறார் என்று அவர் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி என்ன நினைச்சுக்கிட்டாங்க? இயேசு யாரா? இன்னைக்கு ரொம்ப பேருக்கு இயேசு வந்து கிராப் ஃபுட். இயேசுவே நான் சொல்லிட்டேன், நான் இப்ப ஓட பண்ணுவேன். கிராப் ஃபுட் டக்குனு சாப்பாடு எனக்கு கொண்டு வந்துடணும். இயேசு கிட்ட என்ன சொல்றாங்க? இயேசுவே நான் வருவேன், நான் ஒரே ஒரு தடவை கை தூக்குவேன், பாஸ்டர் என் பேர் சொல்லி கூப்பிடணும். இயேசுக்கு வந்து ஆப்ஷன் வைப்பாங்க. இயேசுவே எனக்கு பொறுமை ஒரு அளவுதான், இந்த வாரம் வரைக்கும் பார்ப்பேன், எதுவும் நடக்கல நான் தொக்கம் போயிடுவேன். இல்ல இங்கே நிறைய துக்கம் இருக்கு. இயேசுவானவர் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு, உங்களுடைய கட்டளைகளுக்கு உள்ளவர் அல்ல. பிதாவுடைய சித்தத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றதா இயேசு வந்திருக்கிறார். ஹalleluya. அவருடைய வார்த்தை, அவருடைய வசனங்களுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிகிறீர்களோ, யாரெல்லாம் செவி கொடுக்கிறீர்களோ, அவர்கள் வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் ஹalleluya. அவர் சொல்றார், ஏன் அழுகிற? இயேசு அவளை பார்த்து ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிற?
பாருங்க, தேவையில்லாம அழுவ பார்த்திருக்கீங்களா? அன்னைக்கு பாக்கியராஜா தனராஜா பாக்கியராஜா காட்டுறாங்க தெரியுமா? அவரு அங்க செத்து போயிட்டு இங்க சில பைத்தியங்கள் வந்து போன்ல வந்து இந்த அழுகுற மூஞ்சி போட்டிருக்கு. சொந்த மாமா இருந்ததுக்கெல்லாம் இது போடாதுங்க. அவரு பெரிய மாமா. நம்ம சந்தோஷம் பார்த்தேன். அனுப்பாவை இங்க பாரு பாக்கியரா. இப்ப நாளைக்கு எனக்கு ஏதாவது நடந்தா இப்பதான் போடுங்கன்னு நினைக்கிறேன். ஜிம்மிங் போட்டு அழுகுற மூஞ்சி. ஐயா, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கூட இருக்கிறாரியா? ஆமென், ஆமென். வசனத்தை பாருங்க. அந்த வசனத்துல ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, ஏன் அழுகிறாய் ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? பாருங்க, இயேசு இன்னொரு கட்டத்துல சிலுவையில தொங்கிட்டு இருப்பாரு. யார் அழுவா? இயேசு மனுக்கு வந்து மரியா. ரைட், ரொம்ப ஐயா ஏன் மறைக்கிறேன்னு அர்த்த பாசம். அதுக்கு இயேசு என்ன சொல்லுவாரு? அம்மாவை பார்த்து என்ன சொல்லுவாரு? இயேசுவோட அம்மா தானே மரியா? இல்லையா, மாத்திட்டாங்களா? இயேசுவோட மரியா அம்மா அழுவும் போது இயேசு என்ன சொல்றாரு? சிலுவையில தொங்கிட்டு, நீங்க சொல்லுங்க மேடம், பாட்டியம்மா, ஏன் அழுவுற? யாருக்காக அழுவ சொன்னாரு? உனக்காகவும். அதை சொன்னதுதான் இன்ன வரைக்கும் நம்மளுடைய வீட்டுல இருக்க எல்லா பெண்களும் எதுக்கு அழுவுறீங்க? இயேசு சொல்லிட்டாரு, குடும்பத்துக்கு அழுவ சொன்னார், நான் அழுதுகிட்டு இருக்கிறேன். இங்க சொல்ற, நீ எதுக்கு அழுவுறன்னு கேக்குற. உயிரோட இருக்கும்போது சொல்ற, எதுக்கு அழுவுற? ஏன் அழுகிற? ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். யாரை தேடுகிறாய் என்றார். அவர் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்வேன் என்றார். பாருங்க, தோட்டக்காரன் நினைச்சு அவரோட சிந்தை என்ன சொல்லுது? ஒருவேளை இயேசுவை நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். ஐயா, நான் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். தேவன் ஒரு நாளும் உங்களுக்குள்ள இருக்கிற பலனை, உங்களுக்குள்ள இருக்கிற நன்மைய அவர் பறித்து கொள்ள மாட்டார், அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். ஏன் பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நன்மையும் அந்த உயர்வும் அது தேவனால் வந்தது. ஆமென். அது தேவனுடையது, அது தேவன் உங்களுக்கு தந்தது. அந்த நன்மையும் அந்த உயர்வும் நீங்கள் சுதந்திரிச்சு வாழணும்னு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது ஒரு நாள் தேவன் பறித்துக் கொள்ள மாட்டார். ஆமென். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், என்னுடைய வேலை ஆண்டவர் தந்தது, என் வேலை இடத்துல உயர்வு ஆண்டவர் தந்தது, இந்த குடும்பத்தை ஆண்டவர் தந்தது, என் கணவனை தேவன் தந்தது, என் பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தாரு, என்னுடைய எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் எடுத்து போட நல்லவரா இருக்கிறார் சொல்லி நீங்க ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கணும். ஆமென், அல்லேலூயா. உங்களுடைய நம்பிக்கை தேவன் மேல இருக்கணும். இவங்களோட நம்பிக்கை வேலைக்காரனோ இவர் தான் தூக்கிட்டு போயிட்டாருன்னு கேட்கிறேன். அப்படி நீங்க எடுத்துட்டு போயிருந்தீங்க சொல்லுங்க, நான் அவரை போய் எடுத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மள பேர் சொல்லி அழைச்சாதான், ஓ ஆண்டவர் எனக்கு பேசுறாரு, ஆண்டவர் என்ன கூப்பிடணும்னா என் பேர் சொல்லட்டும், ஆண்டவர் என்ன பேசணும்னா தேடி வரட்டும், ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறாரா அது அப்படியே ஜீபும்பா மேல அப்படியே வந்து என் கையில வந்து உட்காரணும். தேவனும் உனக்கு வைத்திருக்கிறத நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும்னா தேவன் மேல் நம்பிக்கையா இருங்க, தேவன் மேல் விசுவாசமா இருங்க, ஆண்டவரை தேடுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு எல்லா கூடுமான காரியங்களை கூட ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. தேவன் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். நீ போகும்போது வழிகளை ஆண்டவர் உண்டாக்குவார். உன் பாதைகளை கர்த்தர் சரிப்படுத்துவார். கோணலாய் இருக்கிற பாதைகளை கர்த்தர் நேராய் மாற்றுவார். அல்லேலூயா. நீ எந்த சூழ்நிலையில கடந்து போகிறது பெருசல்ல, நாமளை பார்த்து கேட்கிறது தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரா? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தாரானா
நீங்கள் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். ஆமென். ஆண்டவர் சொல்ற, ஏன் அழுகிற? இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றார். ரபூனி என்றார். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். பாருங்க, ஆண்டவர் நம்மளுக்கு போதகரா இருக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறவரா இருக்காரு, நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கிறவரா இருக்காரு, புத்திமதி சொல்லுகிறதா இருக்காரு. ஐயா, ஒரு மனுஷன் உங்களோட பேசும்போது உங்களுக்கு சொல்றேன், ஒரு மனுஷன் உங்கள்கிட்ட பேசும்போது அது தேவனுடைய வார்த்தை, தேவ சமூகத்திலிருந்து அது தேவனால் உண்டாகிறது வருதுன்னா நீ ஏற்றுக்கொள்ளு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் ஒரு வார்த்தை போல சொல்றேன், எல்லாரும் பார்த்து சொல்லுங்க. ஆள் மாத்திட்டாங்க. என்ன வேணும்ன்றே வேணான்றே, இப்படின்ற இதுதான். இப்ப போல சொல்றேன், போல நேரா வீட்டுக்கு போயிட்டு சிஸ்டரை பார்த்து 2 கொட்டு டொக்கு டொக்குன்னு கொட்டிட்டு சம்பி தெரியாது, டொக்கு டொக்கு தெரியும் அப்படின்னா பாஸ்டர் சொல்லிட்டாரு. அதனால சபையில் இருக்க எல்லா ஹஸ்பண்டும் இன்னைக்கு வீட்டுக்கு போனானே, நீ ஏன் சிரிக்கிற? நீ வெயிட் குளம் டப்பா. எல்லா கணவரும் மனைவிய டொக்கு டொக்குன்னு பாஸ்டர் சொல்லிட்டாருன்னா, ஏன் உங்களுக்கு யோசிக்க தெரியாதா? பாஸ்டர் இப்படி சொல்றாரு, நல்ல புத்திமதி இல்லைன்னு யோசிக்க தெரியாதா? இப்படியாக நிறைய மனுஷர்கள் நம்மளுக்கு கொடுக்கிற ஆலோசனை அது தீமை, அது கசப்பு, அது வெறுப்பு, இது தேவனுக்கு விரோதமானதுன்னு உங்களால யோசிக்க தெரியாதா? Can I cannot, brother Suresh? Can. Because the spirit of God, தேவ ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். ஒரு மனுஷனுடைய வார்த்தை வரும்போது, ஒரு மனுஷனுடைய ஆலோசனை வரும்போது, ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள் வஞ்சங்கள் வரும்போது நீங்க அறிந்து கொள்ளணும், இது நம்மளுக்கு விரோதமானது, கர்த்தருக்கு விரோதமானது என்று சொல்லி நீங்க என்ன பண்ணணும்? அதை விட்டு விலகணும். அதுல உட்கார்ந்துக்கிட்டு சுவைச்சுக்கிட்டு ஓ அப்படியா அப்படின்னு நீங்க இருக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர் தேவனுடைய வார்த்தையை, தேவ சமாதானத்தை இழக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மனுஷனோட வார்த்தை. காலையில ஒருத்தர் பேசுவார், நல்ல என்கரேஜா, ஒளி 96.8 காடர் இப்ராஹிம் நல்லதான் பேசுறாரு, நல்ல மோட்டிவேஷனா இருக்க. காலையில ரேடியோ நான் கேட்டதே இல்லை பாஸ்டர், கீழே விழுந்து கூட நான் சொல்லுவேன் பாஸ்டர். நான் கேட்டிருக்கேன், நான் உங்களை சொல்ல என்ன சொல்றேன், நான் கேட்டிருக்கேன். பட் அவர் எவ்வளவுதான் நல்லதா பேசினாலும், எவ்வளவு லாஜிக்கா பேசினாலும், எவ்வளவு காரியங்கள் பேசுகிறதுல உலக காரியம் இருந்தாலும் அது தேவ சமூகத்துக்கு 1% கூட போய் சேர முடியாது. அல்லேலூயா. அது பரத்திலிருந்து வந்தது அல்ல. அல்லேலூயா. பூமியிலிருந்து வந்தது. பரத்திலிருந்து வருகிறதா நம்மளை விடுதலை ஆக்க முடியும். அல்லேலூயா. எவ்வளவுதான் நம்ம மோட்டிவேஷன், எவ்வளவுதான் நம்மளை என்கரேஜ், எவ்வளவுதான் கவுன்சிலிங் நீங்க போனாலும் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ஒரு மகிமை ஒன்றும் ஈடாகாது உலக காரியம். அல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்துல ஆண்டவருடைய வார்த்தையில நீங்க நிலைத்திருக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தையில நீங்க காத்திருக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க தியானிக்கும் போது, நான் சொல்றேன், ஒண்ணாவது உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிசாசானவன் உங்களை விட்டு விலகி ஓடுவான். ஆமென், அல்லேலூயா. தேவ வார்த்தைக்கு பிசாசு பயப்படுவாயா? நம்ம தான் பயப்பட மாட்டோம். அல்லேலூயா. பாஸ்டர் எப்படி பாஸ்டர் பிசாசு ஓடுறீங்கன்னா, எனக்கு பிசாசுக்கும் கொஞ்சம் டீல், நீ போயிரு அப்புறம் கோப்பி வாங்கி தரேன், அதெல்லாம் இல்ல. இயேசு நாமத்துல சொல்ற விலகி ஓடு. மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல, தேவ வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கியா? தேவனுடைய வார்த்தையில விடுதலை இருக்கியா? ஆண்டவருடைய வார்த்தையில சுகம் இருக்கியா? உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையில இருக்கிற அந்த வல்லமை உங்களுக்கு தெரியணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, வேதத்தை எடுத்து அந்த வியாதியின் மத்தியில, பலவீன மத்தியில எடுத்து பைபிளை நீங்க திறந்து, அவன் இவனை பெத்தான், இவன் இவனை பெத்தான், இவன் இவளை பெத்தான், அதை படிக்காத.
எதபடி தெரியுங்களா? பலப்படுத்துகிற, விடுதலை ஆக்குற, கர்த்தர் தருகிற சுகம் உள்ள வசனத்தை எடுத்து வாசி. மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல, கர்த்தர் எனக்கு பலனும் அனுகூலமும் கோட்டையுமாய் இருக்கிறாரே, அவருடைய தழும்புகளினால் நான் குணமான. எடுத்து வாசி, தியானம் பண்ணு, அறிக்கை செய். ஆமென். சுகம் கர்த்தரால் உண்டாகும். ஆமென். ஹalleluya. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசிக்கிறீங்களோ வசனம் சொல்லுகிறது பாருங்க. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றார். அதற்கு போதகரே என்று அர்த்தமா? 16வது வசனம். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றார். ரபூனி, நம்ம தேவன் யார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். You must know. இதுதான் தேவன் என்னோடு பேசுகிறார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் விரும்புகிறது. இப்ப பாருங்க, உடம்பு சரியாம பலவீனத்துல இருப்போம். மணி 7 ஆச்சு. பாஸ்டர் சொல்லி, பாஸ்டர் இன்னைக்கு சபைக்கு வர முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லை. ஆனா தேவன் சொல்லுவாரு, நீ இப்ப கிளம்பி கிராயப்படுத்தி நேரா போ, அங்க நான் உனக்கு சுகத்தை கொடுக்கிறேன்னா உங்களுக்கு தெரியணும். ஐயோ, பிசாசு என்ன வஞ்சிக்கிறான், அது தெரியக்கூடாது. உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன தெரியுங்களா? தேவன் சொல்றாரு, நான் இங்க வந்தேன்னா சுகமாகுவேன். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இறங்கினார்னா நான் சுகம் பெறுவேன். ஏன்னா கர்த்தர் பேசுகிறத நம்ம அறியணும். இது தேவன் என்னோடு பேசுகிறாரு. நீ சோர்வா இருக்கும்போது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்போது தேவன் பேசுவார். முழங்கால் படிட்டு நீ நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய காரியங்களை நான் செய்வேன். தேவனை நோக்கி கூப்பிடுங்க. எத்தனை சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு எதிர்ப்பு நின்றாலும், நீங்க ஆண்டவருக்கு முழங்கால் படிட்டு கூப்பிட்டு பாருங்க, கர்த்தர் எல்லாத்தையும் சரிப்படுத்துவார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை அறிந்து வைத்திருக்கிறார். உன்னை எல்லா விதத்திலும் தேவன் அறிந்திருக்கிறார். ஹalleluya. உங்களை பார்க்காத, உங்களை விசாரிக்காம தேவன் இல்ல. உங்களை எல்லாத்திலும் ஆண்டவர் விசாரிக்கிறார். உங்களை எல்லா காரியத்திலும் தேவன் உங்களை வழி நடத்துகிறார். நீங்க எந்த சூழ்நிலையில போறீங்களோ, எந்த சூழ்நிலையில நீங்க காணப்பட்டாலும், உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஐயா உங்களோட தான் தேவன் இருக்கிறார். ஆமென். உங்க கூட தான் ஆண்டவர் இருக்கிறார், உங்களை விட்டு விலகல. ஆனா ஒண்ணு ஆண்டவர் சொல்றாரு, அந்த இருள் இருந்து தேவன்கிட்ட வந்துருங்க. ஹalleluya. இன்னைக்கு இருளாய் நம்மளோட வாழ்க்கை இருப்பமானா, இருளுக்குள்ள நம்ம வாழ்க்கை இருக்குதுன்னா, நம்ம யோசனை இருளுக்குள்ள இருக்குதுன்னா, நம்மளுடைய வழிகள் இருளுக்குள்ள இருக்குன்னா, நம்மளுடைய பாதை இருளுக்குள்ள இருக்குன்னா, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், ஆமென், ஹalleluya. திருவருந்து வசனம் சொல்லுது, அபாத்திரமா எடுக்காதீங்க. ஏன் வசனம் அப்படி சொல்லுது தெரியுங்களா? நீங்க ஞானஸ்நானம் எடுக்காதனால சொல்லல. நீங்க ரொம்ப பேருக்கு ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான் திருவந்து எடுக்கணும்னு டீச் பண்றாங்க. நான் தவறுன்னு சொல்லல. திருவந்தை ஏன் அபாத்திரமா எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீங்க திருவந்த உட்கொண்டுட்டு விழுந்து போன தேவர்களை நீங்கள் ஆராதிக்கவோ தேடுகிறதோ, அந்த ஆலோசனை கேட்கிறதோ, அது மட்டுமல்ல, உலகத்தில் உண்டான பாவ கரைகளை, பாவ கிரியைகளை நீங்கள் செய்வீர்களானால், அதுக்கு தான் சொல்லப்படுகிறது அபாத்திரமாய். இதான் அது எடுக்க கூடாதுன்னு சொல்றதே தவிர, நீங்க ரொம்ப பேர் பிடிச்சுக்கிறது என்ன தெரியுங்களா? ஞானஸ்தானம் எடுக்கலன்னா நீங்க திருவந்து எடுக்க கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டேன். ஏன் சொல்லுங்க, ஏன் ஞானஸ்தானம்? அவன் என்னென்னலாம் செஞ்சுட்டு வரான், அவனுக்கு எப்படி திருவந்து கொடுக்க முடியும்? ஸ்டாப் பண்ணுங்க. இப்ப நீங்க என்னென்னலாம் செஞ்சுட்டு வரீங்க செக் பண்ணுங்க. ஐயா, ஒரு பாவிய மன்னிக்கிறதுக்கு தான் இயேசு வந்தார். இதை ஏத்துக்கொள்ளுங்க எல்லாரும். ஒரு பாவியோட பாவத்தை கழுவ தான் இயேசு வந்தார். நீ மறுபடியும் பாவம் செய்கிறதுக்கு இயேசு ரத்தம் சிந்தல. ஒரு மனுஷனுடைய ரத்தம், ஒரு மனுஷனுடைய பாவத்தை கழுவுகிற ஒரே பரிசுத்தமான ரத்தம் இயேசுவின் ரத்தம்.
இன்றைக்கு நம்ம வாரம் வாரம் கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை கழுவி சுத்திகரிக்கிற கிறிஸ்து, என் வாழ்க்கையை மாத்துகிற கிறிஸ்து, என்னோடு இருக்கிற கிறிஸ்து எப்பொழுதும் நான் நினைவு கூறுவேன் என்று சொல்லிதான் சனிக்கிழமை நாம் திருவிருந்து ஆராதனையில பங்கு கொள்றதுக்கு காரணம் என்ன? சிலவங்க கேட்கிறாங்க, பாஸ்டர் மாசத்துக்கு ஒரு வாட்டி தானே கொடுக்கணும், நீங்க ஏன் வாரம் வாரம் கொடுக்குறீங்க? வசனம் என்ன சொல்லுது படிச்சிருக்கீங்களா? வசனம் என்ன சொல்றா? நாள்தோறும் அவர்கள் அப்பம் பிட்டு என்ன பண்ணாங்க? கூடி வந்தார்கள். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? வேதம் எவரிடே செஞ்சிச்சுன்னு காட்டுது. எவரிடே அவர் செஞ்சாங்க திருவிருந்து. ஆனா நம்ம கேள்வி என்ன கேட்கிறோம்? ஏன் பாஸ்டர் வாரம் வாரம் கொடுக்குறீங்க? ஏன் திரும்ப வாரம் வாரம் கொடுக்குறேன்? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகின்ற தேவன் சொன்ன வார்த்தைக்காக எனக்கு கொடுக்கிறேன். நீங்களும் நான் சுத்தமாகணும்யா, கிறிஸ்து ரத்தத்தினால நம்ம கழுவப்படணும்யா, நம் பாவங்கள் எல்லாம் அவருடைய ரத்தத்தினால முறியடிக்கப்படணும். நம்ம புது மனுஷனாய் மாறுறதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்படணும். பாவங்கள் விலகணும், எல்லா விதமான சாபங்கள் நிர்மூலமாகணும். கர்த்தருக்கு விரோதமாய் காணப்படுகிற நம்ம வாழ்க்கையில நம்ம சரீரத்தில் இருக்கிற எல்லா நிர்மூலமாய் போகிறதுக்கு தான் நம் திருவிருந்தை நம்ம கொண்டாட் பண்ணுகிறோம், நம்ம எடுத்துக்கொள்றோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களோட நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறார். ஆமென். அவர் சொல்றாரு, உங்களை அவர் அறிந்திருக்கிறார். தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகல. உங்களோட ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நன்றாக அறிந்து உங்களுக்கு நன்மை செய்வார். ஆமென். எழுந்து வேண்டுமாய் நம் தேவ சமூகத்துல இந்த திருவிருந்து ஆராதனைக்கு போறதுக்கு முன்பாய் தேவ சமூகத்தில், ஆண்டவரே நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை அறிந்திருக்கிற தேவன், என்னை எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நீ அறிந்து வைத்திருக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி இந்த திருவிருந்து ஆராதனையில எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாவமாக, ஆண்டவரை நீர் எனக்காய் யாவையும் செய்து வைத்திருக்கிற ஆண்டவரே, நீர் எனக்காய் எல்லாத்தையும் செய்திருக்கிறீர் ஆண்டவரே, என் கூட ஆண்டவரை நீ எல்லாம் செய்து வைத்திருக்கிற ஆண்டவரே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற எல்லாரும் கண்களை மூடி எனக்காய் யாவையும் செய்பவரே என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி